அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம். அந்த தியானம் முடிவடைந்து விட்டது. இன்னொரு தியானம் வந்து அடுத்த ஒரு மணி தியானத்துக்கு பிறகு நடைபெறும். அடுத்த நிகழ்ச்சியாக இன்று கவிதை களம். இந்த கவிதை களத்தை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பு அவர்கள் வழிநடத்துகிறார்கள். இப்பொழுது இந்த தளத்தை நான் நீலகண்ட தமிழன் ஐயாவுடன் கையளிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஆண்டோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் உள்ள தமிழ் சான்றோர்கள், தமிழ் உணவு அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களுக்கு. நான் நீலகண்ட தமிழன் சென்னையிலிருந்து உங்களோடு அளவலாக வந்துள்ளேன். இந்த நேரத்திலே எங்களுக்கு 1:50 ஆகிறது. சிட்னியிலே ஒரு நேரம் இருக்கும், இங்கிலாந்திலே ஒரு நேரம் இருக்கும், அமெரிக்காவிலே ஒரு நேரம் இருக்கும். இதுபோல் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நேரம் இருக்கும். ஆனால் எல்லோருக்கும் பொதுவாக ஒரு நேரம் இருக்கிறது. அது PSSM அமைப்பு வழங்குகிற இந்த தியான நிகழ்ச்சிகள் மூலமாக வழங்கப்படுகிற நல்ல நேரம். இந்த உலக மொத்தத்துக்கு ஒரே நல்ல நேரம் இந்த PSSM அமைப்பு வழங்குகிற ஒரு உலக அமைதி நல்லிணக்கத்திற்கான நோக்கத்தை கொண்டு PSSM அமைப்பும் பிரித்தானியா இந்திய தமிழ் வானொலி இணைந்த ஒரு கவியரங்க நிகழ்ச்சியை, கவிதை பூங்கா நிகழ்ச்சியை, கவிதை களம் நிகழ்ச்சியை, இப்படி எப்படி வேண்டுமானாலும் பெயர் கொள்ளலாம், நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம். ஒவ்வொரு கவிஞரும் தங்களுக்கு விருப்பமான தலைப்பிலே கவிதைகள் வழங்க வந்திருக்கிறார்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவரை தொழுது, பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி, இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய திருக்குறள் தொடர் விருது பெற்ற சங்கத்தமிழ் தொலைக்காட்சி மேலாண் இயக்குநராக பொறுப்பேற்று செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பான கருத்துரைகளை வழங்கவும், இந்த கவிதைகளை கேட்கவும் ஆர்வத்தோடு காத்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் எனது வரவேற்பை வழங்குகிறேன். நிகழ்ச்சியிலே பங்கேற்று கவிதை வழங்க இருக்கின்ற அத்தனை கவி உள்ளங்களையும், இந்தியாவை சேர்ந்தவர்கள், அயலகத்தைச் சேர்ந்தவர்கள், இப்படி அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை திருக்குறள் தொடர் திருமதி சிவகாமி சண்முகம் அவர்கள் தலைமையில் நடத்த வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் அம்மையார். திருமதி சிவகாமி சண்முகம் அவர்களே, வாருங்கள். அன்னை தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை வணங்கி, அதன் ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன். இன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் கவிதை பூங்கா என்ற நிகழ்வை நடத்துவதற்கு வாய்ப்பளித்த இந்த PSSM அமைப்பின் பொறுப்பாளராம் ஸ்ரீகாந்த ராஜா ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அவையில் கூடியிருக்கும் கவிஞர்கள் மற்றும் அறிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்ப்பது போலவே ஒரு கவிதை பூங்காவாகத்தான் இது மலர இருக்கிறது. பல்வேறு கவிஞர்கள் வந்து தங்களுடைய கவிதையை தர இருக்கிறார்கள். அதற்கு முதலாக என்னுடைய கவிதையை தருகின்றேன். பாரதியோடு பேசும் செல்லம்மா. அதாவது இன்றைய கால சூழலில் செல்லம்மா இருந்திருந்தால் பாரதியிடம் என்னவெல்லாம் பேசி இருப்பாள் என்ற ஒரு கற்பனையான கவிதை. இதை உங்களுக்கு முன் படிக்கின்றேன். பாரதியோடு பேசும் செல்லம்மா. சுப்பு, ஆசை முகம் மறந்து போச்சே என்றாய், ஆசையாய் பேசக்கூட மறந்து விட்டாயே. என் பெயரே செல்லம்மா, எப்படி என்னை அழைப்பாய் செல்லம்மா? மல்லிகை மனமாவது வீசும் என்று உன்னை மணந்தேன், உன் தமிழ் மனம் பரவியே இல்லறம் நுகர்ந்தேன். செல்லம்மா நான் இருக்கும் போது யாரது? கண்ணம்மா.
செல்லம்மா நான் இருக்கும் போது யார் அது? கண்ணம்மா. எனக்கு தெரியாமல் என்னை விட்டு வேறொருத்தி மீது உனக்கு என்னமா? எனக்கு தெரியாமல் என்னை விட்டு வேறொருத்தி மீது உனக்கு என்னமா? மல்லிகை மணாளன் தருகின்ற விருதின் பெயரோ பாரதிமணி. என் மணாளன் வீட்டிற்கு வாங்கி கூட தருவதில்லை ஒரு நெல்மணி. நான் வாங்க போகிறேன் பெண்களுக்கான 1000 ரூபாய் விண்ணப்பம். நீயோ மறந்து விட்டாய் மூத்த தமிழறிஞர் விண்ணப்பம். நீயோ மறுத்து விட்டாய் மூத்த தமிழறிஞர் விண்ணப்பம். இளைஞர்கள் பரபரப்பாய் உலா வருவது முகநூலில். உன் ஆராய்ச்சி புரட்சி எல்லாம் இருப்பது பூநூலில். எமக்கு தொழில் கவிதை என்பது உன் முழக்கம். வீட்டில் இருந்து கொண்டு வேலை செய்யாதிருப்பதே உன் வழக்கம். பெண்கள் வீட்டு வேலை செய்ததெல்லாம் அந்த காலம். வீட்டிலிருந்தே நாங்கள் வேலை செய்வது இன்றைய கோலம். குடும்பத் தலைவனாக உன்னால் வீட்டிற்கு இல்லை ஒரு வருமானம். சுற்றமும் நட்பும் நாளும் தருகிறது நமக்கு அவமானம். உன் உயர்ந்த கவிதையை மதித்து எவனும் கொடுப்பதில்லை சன்மானம். நான் வேலைக்கு போகிறேன் என்று சொன்னாலும் தடுக்கிறது உன் தன்மானம். உன் வாழ்க்கை துணை நானே காப்பாற்றுகிறேன் உன் மானம். பெண்ணுக்கு உரிமை கேட்டாய் மண்ணுக்கு உரிமை கேட்டாய். நான் பேசும்போது குறுக்கே பேசாதே பாரதி. உன்னை விட எவன் புனைகிறான் ஏற்றமிகு கவிதை? உன் கவித்திறம் மீது உனக்கு இருக்க வேண்டியதுதான் மமதை. நீ என் கையை பிடித்து தெருவில் அழைத்து வந்ததும், புகைப்படத்தில் நீ நின்று என்னை அமர வைத்ததும், உனக்கு ஏதோ பெண்ணுரிமை புரட்சி என்ற எண்ணம். 100 ஆண்டு கடந்தும் பெண் அடிமைத்தனம் மாறவில்லை இன்னும். ஆண்கள் கொடுத்து பெறுவதல்ல பெண்ணுரிமை. பெண்ணுரிமை என்பது என் உரிமை. உணவு உடை உறையுள் என்பதில் இருந்தது தட்டுப்பாடு. எங்கள் உணர்வுகளை மதித்து விதிக்கவில்லை கட்டுப்பாடு. அரிசிப்பானை காலியாக இருந்தது, விடுதலை பணியே உனக்கு ஜோலியாக இருந்தது. அடிமை இந்தியா விடுதலை பெற உன் கவிதைதான் தீனி போட்டது. அடிமை இந்தியா விடுதலை பெற உன் கவிதைதான் தீனி போட்டது. நீ வீடு வாங்கி தரவில்லை, ஆனால் தேசம் வாங்கி தந்தாய். மாற்றி கட்ட சேலை வாங்கி தரவில்லை, ஆனால் பாரத மாதாவின் மானம் காத்தாய். உன்னுடன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை எனக்கு, ஆனால் எல்லாம் கிடைத்தது எனக்கு. இன்னும் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பது தப்பையா? எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது சுப்பையா. வரட்டுமா ஐயா? வாய்ப்பிற்கு நன்றி. அருமையான ஒரு கவிதை கொடுத்தார்கள். இந்த கவிதைக்கு ஒரு சிறப்பு உண்டு. பட்டிமன்ற நாயகராக இருக்கக்கூடிய ஐயா சாலமன் பாப்பையா அவர்கள் இந்த கவிதையை பாராட்டி அவர் கைப்பட சில வரிகள் எழுதி கொடுத்து கையொப்பமிட்டு கொடுத்தார் என்பது மிகவும் சிறப்பாகும். இது இந்த கவியரங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவகாமி சண்முகம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் விருதாக கூட கருதலாம். தொடர்ந்து அம்மா கவியரங்கம். நன்றி ஐயா, நன்றி. தகவலுக்கு நன்றி. இப்பொழுது நம்முடைய கவிதை பூங்காவில் முதலாவதாக மலரவிருக்கும் மலர் டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி. இவர்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஆவார். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்தில் இருந்து வருகின்றார். இவரது கவிதையின் தலைப்பு முதியோரை போற்றுவோம். கவிதைக்கு பொய்யழகு என்பார்கள், ஆனால் இவர்கள் மெய்யாகவே வடித்திருக்கிறார்கள். முதியோர் இல்லம் நடத்தி பார்த்திருப்பீர்கள், ஆனால் இவர்களின் இல்லத்தில் முதியோர்களை இவர் என்றுமே போற்றுகின்றார். அவர்களது மனம் கோணாமல் நடந்து அவர்களை பேணி காக்கின்றார். அந்த மெய்யே இன்றைக்கு கவிதையாக தர வந்திருக்கிறார் மருத்துவர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள். வாருங்களம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவன் வள்ளுவனையும் செயலர் பாரதிதாசனையும் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்டன் ஐயாவையும் வணங்குகின்றேன். PSSM உலக நல்லிணக்க அமைதி அமைப்பிற்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் மற்றும் பிரிட்டன் இந்தியா தமிழ் வானொலிக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் என் அன்பு தங்கை திருக்குலத் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் வணக்கம். கவிதை பூங்கா நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் கவிஞர்களுக்கும் வணக்கங்களும் பாராட்டுகளும் வழங்கி என் கவிதையை கொண்டு வருகின்றேன்.
ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கத்திலிருந்து ஸ்ரீபிரியா சேஷாத்ரி. மூத்தோரை போற்றுவோம். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக் கனியும் வார்த்தைகள் அல்ல, வாழ்வியல் தத்துவம். அனுபவம் என்னும் ஆழம் கொண்டவர்கள் அறிவால் நம்மை வளர்த்திடுவார்கள். சிரிப்பினில் ரகசியம் வைத்தவர்கள், சிந்தனைதனிலே வாழ்க்கை கண்டவர்கள். ஒவ்வொரு நொடியினையும் கணித்தவர்கள், ஒளிவு மறைவின்றி வாழ்ந்தவர்கள். வாழ்க்கை என்னும் வானில் வளரும் இளையோர் இடரில்லாமல் பறந்திடவே வழிகாட்டியாய் வாழ்கிறார்கள். முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாமல் முழு மனதுடன் மதித்திடுவோம். இவர்கள்தான் உயிருள்ள என்சைக்ளோபீடியாக்கள். முதிர்ந்தோர் நமக்கோர் நூலகமே, முழுமையாய் அவர்களை கற்றிடுவோம். அவர்கள் தரும் பாடங்கள் கற்கண்டாய் என்றும் இனித்திடும். மண்ணையும் விண்ணையும் வாழும் மனித வாழ்வையும் மகத்தானதாய் மதித்திடுவார்கள். நாமோ பொன்னையும் பொருளையும் மட்டுமே மதிக்கின்றோம். முன்னேற்றத்தின் அடித்தளம் அமைத்திட முதுமையை மதித்திடுவோம், முதியோருடன் வாழ்ந்திடுவோம். நன்றி. ஸ்ரீபிரியா சேஷாத்ரி, காவேரிப்பாக்கம். சிறப்பு சிறப்பு அம்மா. சொன்னது போலவே முதியோர்களின் பெருமையை அருமையாக எடுத்துரைத்தீர்கள். உங்களுடைய சொந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கும் கவிதையாகவே தந்தீர்கள். அருமை அம்மா. அடுத்ததாக நம்மிடையே பூவாக மலர இருப்பவர் உலகம் உலகம் என்ற தலைப்பில் கவிதை தர இருக்கிறார். இவர் சமீபத்தில் வெளியான அச்சம் என்பது மடமையடா என்ற பிரான்ஸ் நாட்டு கவிதை தொகுப்பில் கவிதைகளை எழுதியுள்ளார். கதை கூறு நிகழ்வில் திருக்குறளுக்கு ஏற்றாற்போல் கதையை கூறவிருப்பவர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் பல்வேறு கவிதைகளை கவியரங்கில் வந்து படைத்துள்ளார். இன்று நம்மிடையே கவிதை தர வருகின்றார் தர்மபுரியை சார்ந்த ஜோதிராமன் அம்மா அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். என்னை ஈன்ற தாய்க்கும் தாய்மானவராம் என் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து இரா ஜோதி, முள்ளிக்காடு, தர்மபுரி மாவட்டம், தமிழ்நாடு. உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM அனைத்து தோழர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கவிதையின் தலைப்பு உலகம் உலகம் உலகம். மண்ணை தோண்டினால் நாகரீகம் கீழடியில். மண்ணை தோண்டினால் நாகரீகம் கீழடியில். தோண்ட தோண்ட அநாகரிக அவலங்கள் மண்ணடியில். தோண்ட தோண்ட அநாகரிக அவலங்கள் மண்ணடியில். செம்மணியின் கண்மணிகள் நிராதரவான ரணமான மரணத்திற்கு நீதியுண்டா? செம்மணியின் கண்மணிகள் நிராதரவான ரணமான மரணத்திற்கு நீதியுண்டா? ஒரு புறம் கொலைக்களமாய் குவிந்த பிணங்கள், மறுபுறம் உலைக்களமாய் உலகம் வெப்பமயமாதலில். ஒரு புறம் கொலைக்களமாய் குவிந்த பிணங்கள், மறுபுறம் உலைக்களமாய் உலகம் வெப்பமயமாதலில். போரும் கண்ணீரும் கலகம் நிரம்பிய உலகமாய் கலக்கமாய் உள்ளதே. போரும் கண்ணீரும் கலகம் நிரம்பிய உலகமாய் கலக்கமாய் உள்ளதே. வரதட்சணை கொடுமை, வன்கொடுமை, பெண் கொடுமை, இனவெறி, பணவெறி, உலகம் எங்கே செல்கிறது? வரதட்சணை கொடுமை, வன்கொடுமை, பெண் கொடுமை, இனவெறி, பணவெறி, உலகம் எங்கே செல்கிறது? கர்நாடகாவின் கர்ம தர்மசாலா. தர்ம வழியில் அதர்ம அசிங்கங்கள், அட்டூழியங்கள். கர்நாடகாவின் கர்ம தர்மசாலா. தர்ம வழியில் அதர்ம அசிங்கங்கள், அட்டூழியங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. நீதி தேவதையை கூட நிர்வாணப்படுத்தும் பீதி நிறைந்ததாய் மீதி நாட்களும் போகுமோ? நீதி தேவதையை கூட நிர்வாணப்படுத்தும் பீதி நிறைந்ததாய் மீதி நாட்களும் போகுமோ?
நேத்ராவதி நதி தாயே நீயும் கற்பழிக்கப்பட்டாயோ? நேத்ராவதி நதி தாயே நீயும் கற்பழிக்கப்பட்டாயோ? அதனால்தான் கண்ணீராய் கரை புரண்டு ஓடுகிறாயோ? அதனால்தான் கண்ணீராய் கரை புரண்டு ஓடுகிறாயோ? ஒரு புறம் காசா பட்டினியில் பரிதவிக்கும் ஒட்டிய வயிற்றில் வெட்டிய கோடுகள். காசா பட்டினியில் பரிதவிக்கும் ஒட்டிய வயிற்றில் வெட்டிய கோடுகள் பசி நோக்கி பாய்ந்தோடுகிறது சுதந்திரமாய். மறுபுறம் கேட்பாரற்று கிடக்கும் சுவிஸ் வங்கியின் சுகமாய் தூங்கும் பண மூட்டைகள். மறுபுறம் கேட்பாரற்று கிடக்கும் சுவிஸ் வங்கியின் சுகமாய் தூங்கும் பண மூட்டைகள் கோடியில் புரளும் கோபுரவாசிகள் போல். இன்றைய காலத்தில் தேசத்தை நேசிப்பவர்கள் தத்தம் கடமைகளையும் உரிமைகளையும் பொறுப்புகளையும் பொறுப்பாய் யோசிக்கணும். இன்றைய காலத்தில் தேசத்தை நேசிப்பவர்கள் தத்தம் கடமைகளையும் உரிமைகளையும் பொறுப்புகளையும் பொறுப்பாய் யோசிக்கணும். நாடும் நாமும் நலமோடு வாழ உலகம் அமைதி பெற வேண்டும். நாடும் நாமும் நலமோடு வாழ உலகம் அமைதி பெற வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு அம்மா, சிறப்பு. கவிதையை கேட்டால் மனதில் மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். ஆனால் இது உங்களுடைய மனக்குமுறலின் வெளிப்பாடாக இருக்கிறது. இன்றைய கால சூழலை கண்முன்னே எடுத்து காட்டுகிறீர்கள். உங்களுடைய இறுதி வரிகள் சொன்னது போல நலமாக வாழ வேண்டும் என்றால் இந்த நிலை மாற வேண்டும். இந்த நிலை மாறி அடுத்த முறை உங்களுடைய கவிதையில் இன்பமும் மகிழ்வும் நேர்மறை எண்ணங்களும் வெளிப்படட்டும் என்று வாழ்த்துகிறேன் அம்மா. நன்றி. அடுத்ததாக நம்மிடையே கவிஞராக பூத்து குலுங்கு தன்னுடைய கவிதையை தர இருப்பவர் கவிஞர் பால் தங்கம் அவர்கள். இவர் ஜெர்மன் தமிழருவி வானொலியில் தொடர்ந்து தங்களுடைய கவிதையை வாசித்துக் கொண்டிருப்பவர். அதன் மூலம் என்ற விருதை பெற்றவர். இவருடைய கவி வரிகள் அவ்வளவு வலுவாக இருக்கும். அவருடைய வெளிப்படுத்தும் திறனும் மிக விரைவாக இருக்கும். வாருங்கள் அம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மையார் உட்பட்ட ஆண்டோர் அவையை வணங்கி மகிழ்கிறேன். என் கவிதையின் தலைப்பு தோல்வியில் கலங்காதே. வாழ்க்கை முழுதும் கலங்கி கிடந்தால் வருகிற தோல்வி தோல்விட்டு விலகுமா? வாளெடுத்து முன்னேறி செல்ல வாவா என்று அழைக்குது பார் வெற்றி. வாழ்க்கை முழுதும் கலங்கி கிடந்தால் வருகிற தோல்வி தோல்விட்டு விலகுமா? வாளெடுத்து முன்னேறி செல்ல வாவா என்று அழைக்குது பார் வெற்றி. தோல்வி என்பது வெற்றியின் அடிப்படை. தொல்லுலக வாழ்வில் அதுதான் நடைமுறை. அல்லும் பகலும் ஆராய்ச்சி செய்பவனும் 1000 முறை தோல்வியை சந்திப்பான். எல்லாம் நன்மைக்கென எடுத்துக்கொண்டால் எளிதில் வெற்றி தேடி வருமே. கால்தடிக்கு பலமுறை விழுகிற குழந்தை கடகடவென்று நடக்க பழகிடுதே. கால்தடிக்கு பலமுறை விழுகிற குழந்தை கடகடவென்று நடக்க பழகிடுதே. ஊழ்வினை என்று ஒன்றும் செய்யாமல் உதறிவிட முடியுமா? வாழ்வை சொல்லுங்கள். ஊழ்வினை என்று ஒன்றும் செய்யாமல் உதறிவிட முடியுமா? வாழ்வை சொல்லுங்கள். ஏழ்பிறப்பும் கூட வருகிற கல்வி என எடுத்து சொல்லுதே வள்ளுவர் குறளுமே. கல்வியை துணையாக கொண்டு குவலயத்தில் காணும் தோல்வியில் கலங்காது கரை சேர்வீர். கல்வியை துணையாக கொண்டு குவலயத்தில் காணும் தோல்வியில் கலங்காது கரை சேர்வீர். அல்லவை தேய அனைத்து தோல்வியும் ஆமையின் முயற்சி போல் வெற்றி தருமே. அல்லவை தேய அனைத்து தோல்வியும் ஆமையின் முயற்சி போல் வெற்றி தருமே. உள்ளத்தில் உறுதியை உடும்பன பற்றி உருக்கும் தோல்வியை உதறி விடுவீரே. உள்ளத்தில் உறுதியை உடும்பன பற்றி உருக்கும் தோல்வியை உதறி விடுவீரே. நன்றி வாய்ப்புக்கு. சிறப்பு அம்மா, சிறப்பு. தோல்வியில் கலங்காதே என்று அருமையாக ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு கவிதையை தந்தீர்கள். நன்றி அம்மா, பாராட்டுக்கள். அடுத்ததாக நம்மிடையே கவிதை தர வருகின்றார் பிரிட்டன் இந்திய தமிழ் வானொலியை சார்ந்தவர் சங்கீதா செல்வின் அவர்கள். இவர் கவிதாயினி, தமிழ் ஆர்வலர், பட்டிமன்ற பேச்சாளர். இவர் என்னை போலவே பாப்பையா அவர்களிடம் சேலத்து பைந்தமிழ் பைங்கிளி என்று பாராட்டை பெற்றுள்ளார். இவர்களை இப்பொழுது வந்து தங்களுடைய கவிதையை தருமாறு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, சங்கீதா செல்வின் அவர்களே. வணக்கம். அனைவருக்கும் சங்கீதா செல்வினின் அன்பான வணக்கம். நான் இன்று இங்கிலாந்திலிருந்து இணைந்துள்ளேன். உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM இலக்கிய தமிழ் யூரோப். நான் பேசுறது கேட்கின்றதா அனைவருக்கும்? நன்றி.
உலக அமைதி நல்லிணக்க குழு மற்றும் பிரிட்டானிய இந்திய தமிழ் வானொலி PSSM தமிழ் யூரோப் அனைவரும் இணைந்து வழங்கும் இந்த சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இணைந்து நடத்தும் கவிதை பூங்காவில் எனக்கு வாய்ப்பளித்த பெருந்தகைகள் அனைவருக்கும் முதலில் எனது மனமார்ந்த நன்றிகள். என்னுடன் இணைந்து இங்கு கவிதைகளை பகரவிருக்கும் உலகெங்கில் இருந்தும் இணைந்துள்ள கவிஞர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தும் தலைமை திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நெறியாழ்கை செய்யும் திரு ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியில் பார்வையாளர்களாக இணைந்துள்ள உலகெங்கில் இருக்கும் தமிழ் மக்கள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று அன்பின் புவி என்ற தலைப்பில் எனது கவிதையை வழங்க உள்ளேன். இதோ எனது கவிதை. மண்ணின் மடியை கிழிக்கும் வெடிகுண்டுகளின் ஓசையிலும், மண்ணின் மடியை கிழிக்கும் வெடிகுண்டுகளின் ஓசையிலும், விண்ணை கருக்கும் ஆயுதங்களின் புகை மூட்டத்திலும், விண்ணை கருக்கும் ஆயுதங்களின் புகை மூட்டத்திலும் காணாமல் போய்விட்டன குழந்தைகளின் புன்னகைகள். அழிந்த வீடுகளின் சாம்பலில் புதைகின்றன அவர்களின் சிறு பொம்மைகள். மனித உறுப்புகள் வேகும் நாற்றத்தில் வெம்புகிறது வாழ்க்கை என்னும் பசுமை தோட்டம். அழிந்த வீடுகளின் சாம்பலில் புதைகின்றன குழந்தைகளின் சிறு பொம்மைகள். மனித உறுப்புகள் வேகும் நாற்றத்தில் வெம்புகிறது வாழ்க்கை என்னும் பசுந்தோட்டம். போரின் பெயரில் கருகும் பசி தீர்க்கும் வயல்வெளிகள், போரின் பெயரில் கருகும் பசி தீர்க்கும் வயல்வெளிகள், செழிப்பழிந்து எரியும் நகரங்கள், செழிப்பழிந்து எரியும் நகரங்கள், மண்ணை மிதிக்கும் இரும்பு கால்கள், உயிரை உருக்கும் புகை படலங்கள், குழந்தை நகை ஒளிந்த கொடூர அமைதி, குழந்தை புன்னகை சத்தமும் சிரிப்பு சத்தமும் ஒளிந்த கொடூர அமைதி, வெறுப்பின் கொடூர கீதம் ஒலிக்கும் ஓசை தூரத்தில் கேட்கின்றது. குண்டின் சத்தம் பூக்களின் சத்தம் அல்ல, வெடிகுண்டுகளின் சத்தம் பூக்களின் சத்தம் நிச்சயம் அல்ல. போரின் நெருப்பு வெயிலின் வெப்பம் அல்ல குளிர் காய்வதற்கு, போரின் நெருப்பு வெயிலின் வெப்பம் அல்ல குளிர் காய்வதற்கு. மொழி மத நாட்டு எல்லை வரிகள் மனித ரத்தத்தில் சிவந்த புவி, மொழி மத நாட்டு எல்லை வழிகளில் மனித ரத்தத்தில் சிவந்த புவி. போரில் நாசமாவது அதே அன்பின் புவி. வெறுப்பு கோட்டை இடித்து கருணை கம்பம் நாட்டுவோம், வெறுப்பு கோட்டை இடித்து கருணை கம்பம் நாட்டுவோம். அன்பை அம்பாக கொண்டு அமைதி பாதையை பற்றுவோம், அன்பை அம்பாக கொண்டு அமைதி பாதையை பற்றுவோம். குண்டோசைகள் ஒழிந்து மண்வாசம் பரவட்டும், போரின் அழிவு கொடுமைக்கு ஒரு அழிவு வந்து இப்புவியில் அன்பு மலரட்டும். போரின் அழிவு கொடுமைக்கு ஒரு அழிவு வந்து இப்புவியின் அன்பு மலரட்டும். அன்பே புவி, புவியே அன்பு. நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா, சிறப்பு. அன்பே புவி அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரி சத்தம், ரத்தம், வலி இதெல்லாம் தான் வெளிப்பட்டது. இதெல்லாம் மாறி அன்பும் அமைதியும் நிலவணும் அப்படின்னு அருமையானது ஒரு கவிதை தந்தீர்கள். பாராட்டுகள். அழகான ஒரு கவிதை கொடுத்தார்கள். முதல் வரியிலேயே விண்ணையும் மண்ணையும் கருக்கும் குண்டுகள் எங்கே போயின புன்னகை வண்டுகள் என்று அருமையான கவிதை கொடுத்து சிறப்பாக இருந்தது. மிகவும் அருமை. குழந்தைகளின் புன்னகை காணாமல் போய்விட்டது என்பதை அருமையாக சொன்னீர்கள். நன்றி ஐயா, நன்றி உங்களது பின்னூட்டத்திற்கு. அடுத்த பூவாக மலர இருப்பவர் கவிஞர் திலகம் இரா சந்திரசேகரன் அவர்கள். வாரந்தோறும் பன்னாட்டு கவிதை போட்டிகளை நடத்தி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் கவிதைகளை வழங்கி கொண்டிருப்பவர். இவர் நம்மிடையே லகர கவிதையை வழங்கவிருக்கின்றார். 77 லகரம் பயின்று வரும் கவிதையை நமக்காக அளிக்க வருகின்றார் சந்திரசேகரன் அவர்கள். வாருங்கள் ஐயா. வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவரையும் செயலர் பாரதிதாசனையும் PSSM அமைப்பு உலக அமைதி நல்லிணக்குழு சான்றோர்களுக்கும் பிரிட்டானியா இந்திய தமிழ் வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர்
பாரதி சூடர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இந்த கவிதை பூங்காவை இன்று தலைமையேற்று நடத்தும் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், சக கவிஞர்களுக்கும், நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்மொழியிலும் இல்லாத சிறப்பாக நம்மொழி செம்மொழி தமிழுக்கு சிகரம் ழகரம். 67 ழகரம் பழகி வரும் அழகு சொற்களால் அமைந்த கவிதை இது. தமிழின் ழகர அழகு. தமிழை விழைந்து மொழிந்தால் வழங்கும் செழுமை. தமிழை விழைந்து மொழிந்தால் வழங்கும் செழுமை. பழக்க புழக்கமாய் தழைத்திட எழுத்தும் இழையாய் நழுவாது வழியுடன் மொழிவோம். பழக்க புழக்கமாய் தழைத்திட எழுத்தும் இழையாய் நழுவாது வழியுடன் மொழிவோம். அழியாத செம்மொழியாம் ஆழமிக்க செந்தமிழின் தழைத்த ழகரமே முழவென முழங்குவோம். அழியாத செம்மொழியாம் ஆழமிக்க செந்தமிழின் தழைத்த ழகரமே முழவென முழங்குவோம். தமிழர் அறவழி ஒழுகி தொழுது பிழையின்றி பழகி செழித்து வாழ்வோம். தமிழர் அறவழி ஒழுகி தொழுது பிழையின்றி பழகி செழித்து வாழ்வோம். குழலென திகழும் மழலை எழிலை பொழியும் மழியாய் மகிழும் சுழலில் வழக்க வழியில் பழையன கழித்து விழித்து எழுவோம் புகழுடன் திகழ்வோம். குழலென திகழும் மழலை எழிலை பொழியும் மழையாய் மகிழும் சூழலில் வழக்க வழியில் பழையன கழிந்து விழித்து எழுவோம் புகழுடன் திகழ்வோம். ஆழியில் மூழ்கிடும் மூழ்கிடாது அழவே தழுவிடும் அழியா மொழியாம். ஆழியில் மூழ்கிடும் மூழ்கிடாது அழவே தழுவிடும் அழியா மொழியாம். தமிழின் அழகு குழலோ யாழோ வழுவிலா தாழ் இசையோ பழமெழுகோ கூழ் சுவையோ. தமிழின் அழகு குழலோ யாழோ வழுவிலா தாழ் இசையோ பழமெழுகோ கூழ் சுவையோ. வாழையடி வாழையாய் வாழ்கவென வாழ்த்தி மகிழ்வோம் பழுதர ஒழுகி. வாழையடி வாழையாய் வாழ்கவென வாழ்த்தி மகிழ்வோம் பழுதர ஒழுகி. இந்த கவிதையை வாக்கு தந்தமைக்கு மிக்க நன்றி. இரா சந்திரசேகரன், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, சென்னை. வணக்கம். சிறப்புங்க ஐயா, சிறப்பு. தமிழின் சிறப்பு ழகரம். ழகரம்தான் தமிழின் சிகரம் என்று சிறப்பாக 67 முறை ழகரத்தை உச்சரித்து அருமையானது ஒரு கவிதை தந்தீர்கள். பாராட்டுக்களை. அடுத்ததாக நம்மிடையே கவிமலராக பூக்க இருப்பவர் கவிநிலவு ஆயிஷா சித்திக் அவர்கள். திருக்குறள் கதை கூறும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி அதை நூலாக்கம் பணியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர். இவர் நம்மிடையே யாவரும் கேளீர் என்ற கவிதையை வழங்கவிருக்கின்றார். வாருங்கள் அம்மா. நன்றிகள் அம்மா. தமிழால் இணைவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கவிதை பூங்காவிற்கு தலைமை ஏற்று இருக்கும் ஸ்டெப் டிவியின் மேலாண் இயக்குனர் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெறியாளுகை செய்யும் கவி மாமணி பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் முகமன் கூறுகின்றேன். PSSM உலக அமைதி மற்றும் நல்லிணக்க நிகழ்ச்சியில் பங்கேற்று யாவரும் கேளீர் என்ற தலைப்பில் கவிதையை வழங்குவது ஆயிஷா சித்திக், திண்டுக்கல் மாவட்டம், பழனி. யாவரும் கேளீர். உன்னாடு என்னாடு பேதமில்லை, உன் மதம் என் மதம் தேவையில்லை, உடல் குருதி ஒன்றேதான் மாற்றமில்லை, உணர்ந்து கொண்டால் என்றுமே ஏமாற்றமில்லை. குடும்பங்கள் வேறாக இருக்கலாம், கொண்ட கொள்கைகள் மாறாக இருக்கலாம், மாற்றங்கள் ஏற்படும் வாழ்வினிலே மனித நேயம் மட்டுமே மிகைக்கலாம். சாதி மதம் உன் சுதந்திரம், சங்கடங்கள் உருவாக்காதே வரும் தரித்திரம், சகலரும் கடைபிடிப்போம் இதை நிரந்தரம், அனைவரையும் உறவாக்கி படைப்போம் சரித்திரம். வட்டத்தை சுருக்காதே விரிவாக்கு, வாய்ப்புகளை எப்போதும் வரமாக்கு, தகுதி கொண்ட மனிதனை தரமாக்கு, உனக்குள் ஒரு தலைவனை உருவாக்கு.
உலகம் நமதென்ற எண்ணத்தில் நடைபோட்டு யாவரும் கேளீர் என்று உறவாக்கு. கலகமினி வேண்டாம் அமைதிக்கு வழிகாட்டு. கருணையே ஆயுதமென பூ உலகில் நிலைநாட்டு. கலகமினி வேண்டாம் அமைதிக்கு வழிகாட்டு. கருணையே ஆயுதமென பூ உலகில் நிலைநாட்டு என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி பா. ஆயிஷா சித்திக், திண்டுக்கல் மாவட்டம், பழனி. சிறப்பு அம்மா, சிறப்பு. அமைதியும் கருணையும் வேண்டும், ஏனென்றால் அனைவரும் சமம், யாவரும் கேளீர் என்ற அருமையானது ஒரு கவிதையை தந்தீர்கள். பாராட்டுக்கள் அம்மா. அடுத்ததாக நம்மிடையே கவிதையை பூவாக மலரவிருப்பவர் புரிதலின் புன்னகை என்ற தலைப்பில் கவிதை வழங்கவிருக்கின்றார். பன்னாட்டு கவிதை போட்டியில் முதல் பரிசு பெற்ற கவிஞர் இவர். மதுரையை சார்ந்த சாந்தி சின்னத்தம்பி அவர்கள். பாருங்கள் அம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். சாந்தி சின்னத்தம்பி அவர்களே. PSSM உலக நல்லிணக்க அமைதி அமைப்பு, பிரிட்டானியா தமிழ் வானொலி மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இணைந்து நடத்தும் கவியரங்கத்தில் தலைமையேற்றிருக்கும் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மையாருக்கும், இக்கவியரங்க நெறியாளரும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளருமான திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இணைந்திருக்கும் கவி உறவுகளுக்கும் மதுரை சே. சாந்தி சின்னத்தம்பியின் இனிய வணக்கங்கள். செம்மொழித்தாயின் பதம் பணிந்து தொடர்கிறேன் எனது கவிதையை. தலைப்பு புரிதலின் புன்னகை. வார்த்தைகள் ஏதுமின்றி அன்பை மௌனமாய் வெளிப்படுத்தும் ஒரே மொழி புன்னகைதானே. இயலாமை இருந்தாலும் வரிசையில் தண்டூன்றி நடந்து வரும் முதுமையை முன் அனுப்பும் அன்பரின் அகத்தில் தெரியுமே புரிதலின் புன்னகை. அலுவலக பணி முடிந்து அயர்ந்து வரும் மனைவியிடம் அருமை கணவன் காட்டும் அன்பு பரிவில் தெரியுமே புரிதலின் புன்னகை. எழுதுகின்ற தேர்வில் எழுதிய மை தீர்ந்ததென ஏக்கத்துடன் பார்ப்பவன் முகம் கண்டு இந்தா எனும் நட்பின் பார்வையில் தெரியுமே புரிதலின் புன்னகை. வறுமையின் வாட்டத்தில் வாசலின் எல்லையிலே இரு கை ஏந்தும் எளியோர்க்கு ஒருவேளை உணவாவது தரும் உத்தமரின் கண்களிலே தெரியுமே புரிதலின் புன்னகை. இயற்கை பேரழிவில் பிளவுண்ட நிலத்தில் பெருகிய வெள்ளத்தில் சரிந்தன வீடுகள், காற்றில் கதறலின் ஒலி. இழந்த உறவுகளை எண்ணி இருளில் தவிக்கும் உள்ளங்களுக்கு உதவும் இதயங்களில் தெரியுமே புரிதலின் புன்னகை. எழில் கொஞ்சும் இலங்கையில் செங்குருதி கலந்த செம்மணியில் எண்ணிலடங்கா புதைகுழியில் புதையுண்ட உடல்களை கண்டு பதைக்கும் பரிதவிக்கும் விழிகளில் வழியும் துளிகளில் தெரியுமே புரிதலின் புன்னகை. வாழ்க்கையில் பூமியில் ஏதோ ஒரு மூலையில் யாரென்றே அறியா நிலையிலும் உதவுகின்ற உள்ளங்கள் எல்லாம் புரிதலின் புன்னகையாலே. இப்புரிதலின் புன்னகை துடிக்கும் இதயத்திற்கு ஓர் ஆறுதல், வறண்ட நிலத்திற்கு உயிர் கொடுக்கும் ஊற்று, வாழ்வின் இருளை நீக்கும் ஒளிக்கீற்று. நன்றி. மதுரையிலிருந்து சே. சாந்தி சின்னத்தம்பி. சிறப்பு அம்மா, சிறப்பு. வாய்மொழியாக தாய்மொழியாக புன்னகை நமக்கு செயல்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க. ஒருவருடைய புரிதலை வெளிப்படுத்தக்கூடியது புன்னகை என்ற அருமையானது ஒரு கவிதையை தந்தீர்கள். பாராட்டுக்கள் அம்மா. அடுத்ததாக நம்மிடையே இணைய இருப்பவர் கவிஞர் சுரேஷ். இவர் ஒரு ஆன்மீக சிந்தனையாளர், எழுத்தாளர். எழுத்து என் மூச்சு, கவிதை என் இதயம் என்று சொல்லக்கூடியவர். வாருங்கள் ஐயா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். கவிஞர் சுரேஷ் அவர்களே, வாருங்கள். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் புதியதல்ல, இந்த தளத்திற்கு புதியதல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு புதியவன். இதுவரையிலும் கேட்ட கவிதையெல்லாம் கேட்ட பிறகு நம்ம கவிதை எப்படி சொல்றதுன்ற சிந்தனையோடு இருக்கிற ஒரு மாணவன், கவிதை மாணவன். இலக்கியமும் ஆன்மீகமும் எனக்கு பிடித்த இரண்டு என்னுடைய உயிர்களை போன்று. இந்த தளத்தில் இருக்கும் ஸ்ரீகாந்த் ஐயாவும் அவருடைய அன்பு மனைவி
சகோதரி அருந்ததி ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களும் எனக்கு நன்கு பரிச்சயமானவர்கள். இதற்கு முன் ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் தோழி விஜயலட்சுமி துரை அவர்களை நான் சந்தித்ததில்லை. அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தார்கள். இங்கிருக்கும் மேலத்தாழ எல்லோரும் எனக்கு புதியவர்கள். என்னுடைய அண்ணன் திரு சக்திதாசன், அண்ணி மைதிலி சக்திதாசன் அவர்கள் தான் என்னை இந்த பிஎம்சி பிஎஸ்எஸ்எம்க்கு என்னை அறிமுகப்படுத்தியவர்கள். அதன் மூலமாக நான் இந்த தியான பயிற்சிகள் எல்லாம் செய்து வருகிறேன். இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கொண்டிருக்கும் எல்லா கவிஞர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். சிறப்பாக தோழி விஜயலட்சுமி, பிறகு பிஎஸ்எஸ்எம், பிஎம்சி ஐயா நீலகண்டன் ஐயா, சகோதரி சிவகாமி மற்றும் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கின்ற எல்லோருக்கும் எனது பணிவன்பான நன்றிகள், வணக்கங்கள். நான் இன்று வாசிக்கப் போகும் சிறிய கவிதை உலகம் அமைதியில் மலரட்டும் என்ற தலைப்பிலான ஒரு கவிதை. தொலைக்காட்சியும் பத்திரிகையும் எல்லாம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதெல்லாம் உலகத்தின் பல்வேறு இடங்களில் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கின்றது என்று. தமிழ் மக்களுக்கு நம்முடைய சோகங்களின் மறக்க முடியாத பல போர்க்கதைகள் நமக்கு உள்ளன. இன்னும் போரில் பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை நாம் மறக்காமல் இருக்கின்றோம். ஆனால் உலகத்தின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பில் நான் பிரார்த்தனையாக, தியானமாக மனதில் கொள்வதெல்லாம் இந்த உலகம் அமைதியில் மலரட்டும் என்பதே. இந்த அமைப்பின் பெயர் கூட உலகம் அமைதியில் இருக்க வேண்டும் என்ற ஆசையோடு வைக்கப்பட்ட ஒரு பெயர் என்பதால் உலகம் அமைதியில் மலரட்டும் என்ற தலைப்பில் என்னுடைய கவிதையை வாசிக்கின்றேன். உலகம் அமைதியில் மலரட்டும். நதி கடலை சந்திக்க வரும்போது அவள் கலக்கமோ போட்டியோ காண்பதில்லை. சுரந்தோடும் நீராக இருந்து சமாதானத்தின் பெருங்கடலில் ஒன்றாகிறாள். சுரந்தோடும் நீராக இருந்து சமாதானத்தின் பெருங்கடலில் ஒன்றாகிறாள். நம் மனமும் அப்படித்தான். வாழ்க்கையின் ஓட்டங்களில் அலைந்தாலும் இறுதியில் அமைதியின் கரையை தேடுகிறது. தியானத்தின் மெல்லிய நிமிடங்களில் நாம் கேட்கக்கூடியது நமது இதய துடிப்போ அல்லது பறவைகளின் இனிமையான கூவலோ அல்ல. அது பிரபஞ்சத்தின் நிசப்த ஓசை. அந்த ஓசையில் சொல் இல்லை, ஆனால் அதன் அர்த்தம் எல்லையற்றது. பாசம் நமக்கு பரிசாக வந்த ஒன்று. ஆனால் அது சங்கிலியாக விடாமல் மலர் வாசனையைப் போல இருக்கட்டும். பாசம் நமக்கு பரிசாக வந்த ஒன்று. ஆனால் அது சங்கிலியாகி விடாமல் மலர் வாசனை போல இருக்கட்டும். வாசித்தும் விட்டும் செல்லும். ஆனால் தன் இனிமையை உலகம் முழுதும் பரப்பும். பிரிந்த பாசம், அகன்ற பாசம் என்றால் ஒருபோதும் விலகுதல் அல்ல. அது பற்றில்லாத அன்பு. மற்றவரை சுதந்திரமாக வாழச் செய்வது. உலகம் ஒரே குடும்பம் என்ற எண்ணம் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளையும் கரைத்துவிடும். நிறம், மொழி, மதம், நாடு இவையெல்லாம் மணற்கரையில் வரைந்த கோடுகள். அலை வந்தால் அழிந்துவிடும். அந்த அலை அன்பின் அலை, அமைதியின் அலை, ஒற்றுமையின் அலை. நாம் நமக்குள் அமைதியை வளர்த்தால் அது நம்மை சுற்றி விரியும். ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை ஏற்றும் போல, ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை ஏற்றுவது போல, ஒரு மனம் இன்னொரு மனதில்
சாந்தியை தூண்டுவது போல அந்த தீபங்கள் சேர்ந்து இருளை அகற்றும். அப்போதுதான் நம்முள் உலக அமைதி மலர்கிறது. வாழ்க்கை ஒரு பயணம். இருப்பதும் பிரிவதும் சந்திப்பதும் விடைபெறுதலும். ஆனால் அந்த பயணத்தில் நாம் எடுத்துச் செல்லும் ஒரே பொருள் அன்பு, கருணை, அமைதி. அதை யாரும் பறிக்க முடியாது, அதை யாரும் அழிக்க முடியாது. இன்று நாம் உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும், நம் மனதில் விளையும் ஒவ்வொரு எண்ணமும் அமைதியின் விதை என்றால் நாளை உலகம் மலர்ந்து நிற்கும். அதற்காகவே நம்மிடம் கவிதை, அதற்காகவே நம்மிடம் தியானம், அதற்காகவே நம்மிடம் அன்பு. உலகம் அமைதியில் மலரட்டும், உலகம் அமைதியில் மலரட்டும், உலகம் அமைதியில் மலரட்டும். அன்பு, நன்றி, வணக்கம். என் சுரேஷ், சென்னை. சிறப்பு ஐயா, சிறப்பு. உலகம் அமைதியில் மலரட்டும் என்று உலக அமைதி நல்லுணக்க குழுவில் வந்து கவிதை தந்துள்ளீர்கள். அனைவரின் எண்ணமும் அதுவாகத்தான் இருக்கிறது. அன்பு, கருணை, அமைதி நிறைந்த உலகமாக இது அமைய வேண்டும். அதை ஆண்டவனிடமே வேண்டிக் கொள்வோம். பாராட்டுக்கள் ஐயா உங்களுடைய கவிதைக்கு. அடுத்ததாக நம்மிடையே கவிதை தர இருப்பவர் நாமக்கல்லை சேர்ந்த ஜாக்லின் மேரி அவர்கள். அன்னைக்கு ஓர் ஆரிராரோ என்ற ஒரு கவிதை நூலை வெளியிட்டுள்ளார். அதில் அவர்களுடைய கவிதையை சிறப்பாக தந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் நாமார்க்கும் குடியலோம் என்ற கவிதை தொகுப்பு நூலில் 5 பக்கங்கள் அவருடைய கவிதையை தந்துள்ளார். அனைவரும் இயற்கையை பற்றி, உலக அமைதியை பற்றி எல்லாம் கவிதை எழுதும் பொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா அமைப்பினரை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு கவிதையை தந்துள்ளார். மிகச் சிறப்பு. எனக்காகவும் ஒரு அருமையான கவிதையை எழுதியுள்ளார். அதற்காக இந்த நேரத்தில் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு புன்னகை என்ற தலைப்பிலே நமக்காக கவிதை வழங்க வருகின்றார். வாருங்கள் அம்மா, புன்னகையுடன் இணைந்து உங்களுடைய கவிதையை தாருங்கள். ஜாக்லின் மேரி அவர்களே, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். சகோதரி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். ஏதோ ஒரு மெசேஜ் வந்த மாதிரி இருந்துச்சு. would you like? ஒன்னும் பிரச்சனை இல்லைங்களா? ஓகே. நலமான நல்லிணக்க அமைப்பிற்கும் பிரியமான பிரித்தானியா தமிழ் வானொலிக்கும் சிறப்பான சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் சீரிய தலைமை திருக்குறள் தொண்டர் சகோதரி சிவகாமி அவர்களுக்கும் என் கவி சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கம். நாமக்கல்லிலிருந்து உங்கள் ஜாக்லின். தலைப்பு புன்னகை. உலகளாவிய பொதுமொழி புன்னகை. உள்ளத்தை மகிழ்விக்கும் செம்மொழி. புத்துணர்வு தருகிற தனிமொழி. இது பூ உலகை வாழ்விக்கும் கனிமொழி. மெல்லியதாய் இதழ் விரிக்கும் மழலையின் சிரிப்பிலே சொல்லிவிட்ட சோகம் கூட மறைந்து போகும். எண்ணிலடங்கா இன்பங்கள் வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளும். கல்வி சாலை சிறாரின் கள்ளமில்லா சிரிப்பிலே உள்ளமெல்லாம் கொள்ளை போகும். ஒரு நாழிகை உலகமே மறந்தும் போகும். கண்களும் புன்னகிக்கும் தன் காதலரை கண்டுவிட்டால் காலமெல்லாம் இனித்திருக்கும். நினைவுகள் கரைந்திடா கற்கண்டாய் நிலைத்திருக்கும். திருமண பந்தத்தில் வரமாகும் புன்னகை வளமெல்லாம் தந்திடும். வாழ்வை உயர்வாய் மாற்றிடும். குழந்தை வளர்ப்பிலே கூடி வரும் சிரிப்பு குடும்ப உறவினை குதூகலம் ஆக்கிடும். முதுமை காலத்தின் அமைதியான புன்னகை அனுபவம் தந்திடும் ஆயிரம் ஆயிரம். அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும். சிறப்பு அம்மா, சிறப்பு. அமைதியின் வெளிப்பாடே புன்னகை என்று. மனதில் அமைதி இருந்தால் மட்டுமே, மகிழ்ச்சி இருந்தால் மட்டுமே அது புன்னகையாக வெளிப்படும். அதை சிறப்பாக எடுத்துரைத்தீர்கள். மழலை முதல் முதியோர் வரை புன்னகையே அவர்களின் மனதின் வெளிப்பாடாக இருக்கிறது. அருமையான கவிதை தந்தீர்கள் அம்மா, சிறப்பு அம்மா. அடுத்ததாக நம்மிடையே கவி படைக்க வருகின்றார் கவிச்சுடர் சண்முகம் அவர்கள். பன்னுருட்டியிலிருந்து பன்னுருட்டி கவிஞர் பன்னுருட்டி கொண்டு வருகின்றார். பாரதி போல மீசைக்காரர், பாரெங்கும் தமிழ் ஆள வேண்டும் என்ற ஆசைக்காரர். இவர் வழங்கும் கவிதையின் தலைப்போ வானத்தின் கொடை. வாருங்கள் ஐயா, வந்து உங்களுடைய கவிதை கொடையை தாருங்கள்.
சண்முகம் ஐயா. வணக்கம். உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM, தமிழ் ஐரோப்பியா, பிரிட்டானிய இந்திய தமிழ் வானொலி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இணைந்து நடத்தும் கவிதை பூங்கா நிகழ்வின் தலைமை திருக்குறள் தொண்டர் புதல்வி சிவகாம சுந்தரி அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் பாரதி சுடர் சகோதரர் நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், ஏனைய இந்நிகழ்வில் பங்கு பெறும் அனைவருக்கும், ஆன்றோர் மற்றும் சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். சு. சண்முகம் ஆகிய நான் புதுப்பேட்டை, பன்ருட்டி, தமிழ்நாடு, இந்தியாவிலிருந்து இந்த கவிதையை வழங்க வந்திருக்கிறேன். கவிதையின் தலைப்பு விண்ணின் வித்து. கவிதையின் தலைப்பு விண்ணின் வித்து. விண்ணிலிருந்து வீழ்கின்ற விதையே மழையே, விண்ணிலிருந்து வீழ்கின்ற விதையே மழையே, விழித்தெழச் செய்கிறாய் உற்சாகமாய் உயிராய், விழித்தெழச் செய்கிறாய் உற்சாகமாய் உயிராய், பூமித்தாயின் மடியில் உறங்கியவரை, பூமித்தாயின் மடியில் உறங்கியவரை உசுப்பியே பிளந்து வளைந்து நிமிர்ந்து வளர்க்கிறாய், பிளந்து வளர்ந்து நிமிர்ந்து வளர்க்கிறாய், உயிரினங்கள் பருகு நீராய் உணவாய் இருப்பிடமாய், உயர் சிந்தை கொண்டோர் பொழிகிறாய் நிறைகிறாய், உயர் சிந்தை கொண்டே பொழிகிறாய் நிறைகிறாய், இயற்கை அன்னையே இழிச்செயல் செய்வோர், இயற்கை அன்னையே இழிச்செயல் செய்வோர் இருந்தாலும் இன்னும் அழிக்கிறாய் தணிக்கிறாய், இன்னும் அழிக்கிறாய் தணிக்கிறாய், தரமாய் தந்திட்டாலும் தரங்கட்ட மானுடன், தரமாய் தந்திட்டாலும் தரங்கட்ட மானுடன், தகுதி வித்தை நாடாது, தகுதி வித்தை நாடாது, சேமிக்காது மலிவாய் கிடைக்கிறதென்றே மனிதம் தொலைத்து லாப நோக்கில், மனிதம் தொலைத்து லாப நோக்கில் கிருது கொண்டு கிறுக்கு பிடித்தே அலைகிறான், கிருது கொண்டு கிறுக்கு பிடித்தே அலைகிறான், ஆறடி நிலத்தில் அடக்கம் என்று அறிந்தே, ஆறடி நிலத்தில் அடக்கம் என்றே அறிந்தே ஆளாய் பறக்கிறான் ஆசையில் மிதக்கிறான், ஆளாய் பறக்கிறான் ஆசையில் மிதக்கிறான், தீயாலே தன்னுடல் வேகும் என்று அறிந்தே, தீயாலே தன்னுடல் வேகும் என்றே அறிந்தே தீங்குகள் யாவையும் திடமாய் செய்கிறான், தீங்குகள் யாவையும் திடமாய் செய்கிறான், இல்லந்தோறும் கிணறு இருந்தது அன்று, இல்லந்தோறும் கிணறு இருந்தது அன்று, இன்றோ நெகிழியில் சிறைப்பட்டே செல்கிறாய், இன்றோ நெகிழியில் சிறைப்பட்டே செல்கிறாய், விலை போனது மானுடா வீதிக்கு வந்து போராடுவாய், விலை போன மானுடா வீதிக்கு வந்து போராடுவாய், விலங்குகள் விலை கொடுத்து வாங்குமா நீரை, விலங்குகள் விலை கொடுத்து வாங்குமா நீரை, நன்னீரை நன்னீரில் கழிவுகளை கலக்குகிறாய் நஞ்சாகவே, நன்னீரில் கழிவுகளை கலக்கு நானிலம் சிறக்கவே செந்நீர் சிந்தியேனும், நானிலம் சிறக்கவே செந்நீர் சிந்தியேனும், குடிநீர் காத்திடுக குடிகளை காத்திடுக, குடிநீர் காத்திடுக குடிகளை காத்திடுக, குளிர்விப்பீர் மானுடத்தை மழைநீர் சேமித்தே, குளிர்விப்பீர் மானுடத்தை மழைநீர் சேமித்தே. நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா, சிறப்பு. விண்ணின் வித்து என்று மழையின் பெருமையை சொன்னீர்கள். அதே போல நீரை பாதுகாக்க வேண்டும், சேமிக்க வேண்டும் என்று அதனுடைய சிறப்பை சொன்னீர்கள். வானின் கொடையை பற்றி உங்களுடைய கவிதை கொடையாக மழையாக சிறப்பாக தந்தீர்கள் ஐயா, பாராட்டுக்கள். அடுத்ததாக நம்மிடையே பூவாக மலரவிருப்பவர் முனைவர் சித்ரா இளஞ்செழியன் அவர்கள். திருச்சியிலிருந்து இந்திய இராணுவ படையின் பள்ளி முதல்வராக இருக்கின்றார். ஐந்தினை இன்று திரிந்தனை என்ற தலைப்பில் அருமையானதொரு கவிதையை தரவிருக்கின்றார். பாருங்கள் அம்மா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி நல்லிணக்க குழு, பிரிட்டானியா இந்திய தமிழ் வானொலி மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா இணைந்து வழங்கும் கவிதை பூங்கா. இந்நிகழ்வின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் வணக்கம். PSSM ஸ்ரீகாந்த் ராஜா லண்டன் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியாருக்கும் வணக்கம். மேலும் கவியரங்க தலைமை திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திருமிகு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தலைப்பு ஐந்தினை பிரிந்தனை. செவ்வியல் மரபில் செழித்த குறிஞ்சியே,
திவ்ய கானகத்து கலமான முல்லையே, நவ்வியமான உழவன் நயத்தினால் மருதமே. பவ்விய நல் ஆழியும் பரந்த கரையும் நெய்தலே, துவ்வாது வெம்மை துன்பப் பாலையே. மலையின் அழகில் மயில்கள் ஆடும், சிலை வடிவில் சிவந்த குறத்தி குலமகள். சேயோன் தங்கி செழித்த குறிஞ்சியே, ஐந்திணை தன்னிலே மணப்பது முல்லையே. வில்லேந்தி வேட்டையாடும் வீரனின் இடமே, மூங்கில் கூடையும் முரமும் உடைவர் மாயோன் உறைந்து மகிழ்ந்த முல்லையே. கதிரவன் கதிரில் பயிர்கள் மின்னும், உதிரம் வற்றிட உழவன் உழைப்பும், வயலும் வரப்பும் வளமான பசுமையும், ஆற்று நீரும் அல்லியும் அழகான தாமரையும். முக்காலமும் காக்கும் இந்திரன் அழகே, அக்கால காஞ்சியும் மருத மரமும் மருந்தே. செந்நெல் விளைந்த செழித்த உணவே, சிந்தை மகிழ்ந்த சீர்மிகு மருதமே. அலை நீரில் துள்ளும் அழகிய மீன்களும், அள்ளி வீசும் மணல் ஆர்ப்பரிக்கும் அலையும், அமர்ந்து ரசிக்கவே சிறு சங்கும் கிளிஞ்சல்களும், அகத்து நினைவுகள் அலைபாயும் இடமே. அருணன் உதித்து தேரோட்டும் வேளையிலே, வருணன் கடல் வற்றாமல் காத்திடுவார். களத்தில் கயத்து மீன் பிடித்து களிப்புடனே, கவலைகள் கரையும் கரையோர நெய்தலிலே. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து, நல்லியல்பு இழந்து பாலையென பாடினர் மானிடத்து புலவர்கள். மழை குறைந்த நிலமும் மணலும் பாலையே, வெங்கதிர் வேந்தன் செவ்விய கதிர்கள், வளமை மீறிய வெம்மை மணலில் கொற்றவை வந்தமர்ந்த நீரில்லா நிலமே. ஐந்திணைகளும் அழிந்தது, இயற்கை வாழ்வு மறைந்தது. ஆலைகள் சூழ்ந்தன, மலைகள் இடிந்தன, வளளையும் குறைந்தன, பசுமை மறைந்தன. உலகே இன்று பாலையாய் மாறுமோ என உயிர்கள் அஞ்சின, 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 அஞ்சின. நன்றி. கவியரங்க நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த நல் உள்ளங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறுவது சித்ரா இளஞ்செழியன், திருச்சி, தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். அருமை அம்மா, அருமை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று ஐந்திணைகளை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த திணை ஒவ்வொன்றும் எப்படி திரிந்திருக்கிறது என்று உங்களுடைய கவிதையில் அருமையாக எடுத்து சொன்னீர்கள். பாராட்டுகள் அம்மா. அடுத்ததாக நம்மிடையே இணைய இருக்கும் கவிஞர் மல்லிகா அன்பழகன் அவர்கள் இந்திய விடுதலை என்ற தலைப்பில் வந்து கவிதையை தரவிருக்கின்றார். எம்எஸ்சி பிஎட் டீச்சிங் அசிஸ்டண்டாக இருப்பவர் யூகேயில் இருக்கின்றார். வாருங்கள் அம்மா. திருமதி மல்லிகா அவர்களே, உங்களுடைய கவிதையை தாருங்கள். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மல்லிகா அன்பழகன். நான் இங்கிலாந்திலிருந்து பேசுகிறேன். இறைவனார் சிவபெருமான் அருளால் பெருவாசகம், சிவனமுது என்ற 2 கவிதை நூல்களை எழுதியுள்ளேன். ஞாயிறு போற்றுதும் இந்நாளில் கவிதை வாசிக்கும் நிகழ்வில் எனக்கும் வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. இம்மாதம் நாம் கொண்டாடவிருக்கும் சுதந்திர தினத்துக்காக இந்திய விடுதலை என்ற தலைப்பிலும், எப்போதும் நாம் கொண்டாட வேண்டியவர்களுக்காக விவசாயி என்ற தலைப்பிலும் என் கவிதைகளை வாசிக்க இருக்கிறேன். சொர்க்க பூமியில் சுகம் நாடி, வாணிபம் செய்ய வழி தேடி, வாழும் மனிதரின் வளம் பறித்து வந்தவர்கள் வஞ்சம் செய்ய, தீயவர்கள் தீஞ்செயல் செந்தமிழன் நெஞ்சில் தீமூட்ட, பூலித்தேவனின் போர்த்திரமும் வீரமங்கையின் வேல்வாளும் வேலூர் புரட்சியும் வெள்ளையனை விரட்ட விழிப்புணர்வு செய்ய, பாரத தேசமெல்லாம் பல கோடி மக்களும் பரங்கியரை எதிர்த்து பல வகையில் போர் செய்ய, எண்ணற்றோரின் வீரம், விவேகம், உதிரம், உடைமை சுழி போட்டன நாம் இன்று சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசிக்க. பாரத பிள்ளைகள் ஒன்றாய் இணைந்து உலக அரங்கில் மனித நேயத்துடன்
மகத்துவம் படைப்போம். வந்தே மாதரம். விவசாயி. கருக்களிலே கண் விழித்து களையத்திலே கஞ்சி எடுத்து களத்து மேட்டில் கால் பதித்து கைகளிலே கலப்பை ஏந்தி காலை கொண்டு ஏர் உழுது கன்னியர்கள் விதை விதைக்க தன்னிக்காக வானம் பார்த்து தயங்கி தயங்கி வாழ்வு வாழ்ந்து தரணிக்கெல்லாம் சோறு போடும் விவசாயி, நீ கண்கண்ட சாமி அல்லவா, உன்னை பார்த்து பெருமைப்படுது பூமி அல்லவா. நீ கண்கண்ட சாமி அல்லவா, உன்னை பார்த்து பெருமைப்படுது பூமி அல்லவா. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. மிக சிறப்பு. இந்திய விடுதலை மிக முக்கியம் என்ற அதை பற்றி ஒரு கவிதையும், இன்றைய காலகட்டத்தில் விவசாயி தான் சாமி என்று அவருக்கும் சிறப்பானது ஒரு கவிதையை தந்தீர்கள். பாராட்டுகள் அம்மா. அடுத்ததாக நம்மிடையே கவிதர இருப்பவர் கவிஞர் கயல்விழி அவர்கள். இவர் திருச்சியைச் சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசு வழங்கும் கனவாசிரியர் விருது பெற்ற சாதனை கவிஞர் இவர். வாருங்கள் அம்மா. கயல்விழி அம்மா, எனது கவிதை என்ற தலைப்பில் உங்களுடைய கவிதையை தாருங்கள். ஆவலாக காத்திருக்கின்றோம். கயல்விழி அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். உலக அமைதி PSSM தமிழ் சங்க தமிழ் இலக்கிய கவிதை பூங்கா நிகழ்ச்சியில் கவிதை படைக்க வந்திருக்கும் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். தலைமையேற்றிருக்கும் சிவகாமி திருக்குறள் தொண்டர் சிவகாமி அம்மா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கம். என்னுடைய தலைப்பு, நானும் என் கவிதை. என் கனவுகளின் புகலிடமே, கற்பக தருவே, என் ஆசைகளின் அடைக்கலமே, என்னில் நிறைந்துவிட்ட என் உணர்வுகளே, உன்னில் நான் என்னையே கண்டடைகிறேன். எனக்குள் விழுந்த விதைகளானாய், என்னில் எழுந்த விருட்சங்களானாய். உனக்கு பொய்யழகா, பொய்யில் நீ அழகா, உன்னை நான் என்றுமே மெய்யாகவே காண்கிறேன். கற்பனையில் நீ உதித்தாலும், கார்முகிலாய் பொழிந்தாலும், கடலளவு விரிந்தாலும், கண்ணெதிரே சிரித்தாலும், தொடுவானமாய் தொடர்கிறாய். தொட்டுவிடவே நானும் தொடர்கிறேன். பூமி தாயாய் என்னை பொறுத்து கொள்கிறாய். நீர் பூத்த நெருப்பாய் என்னுள் கனன்று கொண்டே இருக்கிறாய். காற்றும் கூட உன் வாசம் கலந்தே வீசுகிறது. எழுத்துகள் எல்லாம் உயிர் பெற்று உலா வருகின்றன. சமயத்தில் என்னை சுற்றி சுற்றி வளைக்கின்றன. உன்னை எண்ணும் போது இருமாந்து போகின்றேன். எனக்கும் கூட நீ வசப்பட்டு விட்டாயா? எனக்கும் கூட நீ கைவர பெற்றாயா? பாடல்களால் துதிக்கப்பட்ட இறைவனின் பார்வைப்பட்டு படும் பாட்டை எழுதும் அளவு பக்குவப்பட்டு விட்டேனா? கனவுலகம் என்றாலும் நனவுலகில் நான் நடமாட அவ்வப்போது எழுப்பி விடுகிறாய் நிகழ்வுலகில் நான் பாட. என் கவிதையே, என்னை ஆளும் கவிதையே, உன் விரல் பிடித்து விழித்து கொண்டேன். உன் வரிகளால் என்னை அணைத்து கொண்டேன். நின்னை தீண்டும் இன்பம் தொடர வேண்டும். தொடரும் நாட்களில் எல்லாம் என் துணையாய் நீயே வர வேண்டும். நானும் என் கவிதையும் இணைந்திருக்கும் போது எங்கள் ஈருயிரும் ஓருடலாய் ஒன்றாகி போகிறது. வாழும் நாட்கள் எல்லாம் நாங்கள் பிணைந்திருப்போம் தமிழாலே. சொற்களாலே பேருதவி புரியும் அமுத தமிழே, என் கவிதைகளானாய் என்றென்றும். நன்றி அம்மா. சிறப்பா பயணத்தில் இருந்தாலும் தலைப்பில் கவிதை வழங்க வேண்டும் என்பதும் உங்களுடைய விருப்பத்தையே தலைப்பாக கொண்டு எனது கவிதை என்று அருமையானது ஒரு கவிதையை தந்தீர்கள். பாராட்டுக்கள் அம்மா. அடுத்ததாக நம்மிடையே இணைய இருப்பவர் லக்ஷ்மணன் சங்கர நாராயணன் அவர்கள். இவர் கவிஞர் மட்டுமல்ல, சிறந்த ஒரு பாடகர் ஆவார். தமிழறிவு வானொலியில் பாடுவோர் பாடலான் நிகழ்வில் அருமையாக பாடிக்கொண்டிருப்பவர். இன்று கவி படிக்க வருகிறாரா அல்லது பாடலாக பண்ணை சேர்க்க போகிறாரா என்று தெரியவில்லை.
வாருங்கள் ஐயா, தரிசனம் என்ற தலைப்பில் உங்களுடைய தரிசனத்தை தாருங்கள். வணக்கம். பிரித்தானிய இந்திய தமிழ் வானொலி அமைப்பினருக்கும், PSSM உலக அமைதி நல்லிணக்க அமைப்பினருக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இந்த கவிதை போட்டியை மிகச் சிறப்பாக தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரி திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அம்மையார் அவர்களுக்கும், மற்றும் என்னுடன் கவிபாடி கொண்டிருக்கும் கவி பெருமக்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தரிசனம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை. எங்கோ பிறந்து தவழ்ந்து வந்து எவரென்றே தெரியாத என்னையும் உன்னையும் ஒருங்கே தழுவிச் செல்கிறதே அந்த தென்றலை பார். யாரோ ஒரு முதியவருக்காய், யாரோ ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்காய் எழுந்து இடம் கொடுக்கும் நல்லுயிரை பார். அங்கும் இங்கும் அலைந்தோடி அவசர உலகத்தின் அலைகளில் தடுமாறி நிற்பவன், தன்னையே நிலைநிறுத்த போராடி மூச்சுவிட தவிப்பவன், பாத்திரமேந்தும் வறியவனுக்கு பிச்சையிடும் அந்த சராசரி மனிதனை பார். ஆயுதம் ஏதுமின்றி, ஆதரவளிக்கும் உறவும் ஏதுமின்றி பரிதவிக்கும் மெல்லியர் கூட்டம், ஆர்ப்பரிக்கும் பராக்கிரமர்கள் மத்தியில் அவருக்காய் குரல் எழுப்பி கை கொடுக்கும் நன்னெஞ்சம் படைத்தோனை பார். தன் உயிரை வளர்க்க தனக்குள்ளே ஓடும் செங்குருதி, முன் எப்பொழுதும் அறியாத ஓருயிர்க்காய் கொடையளிக்கும் அந்த கொடையாளியை பார். கிழிந்த சேலையில் தாயம்மா பாட்டி பழைய கூடையில் பழங்கள் நிரப்பி 3 பழங்கள் 10 ரூபாய்க்கு விற்பாள், 50 ரூபாய்க்கு 3 பழங்கள் வாங்கும் பேரன்பு நிறைந்தவனை பார். வெயில் வாட்டிடும் வெக்கை பொழுது சாலையோரம் தண்ணீர் பந்தல் அமைத்து தாகம் தீர்ப்போரின் பேரன்பை பார். பால் கொடுக்கும் பசு, எங்கும் பரவி நிழல் கொடுக்கும் மரம், நெல் கொடுக்கும் வயல்காடு, விக்கித்து விழும் வேளையில் தாங்கி பிடித்து கைதூக்கி விடும் நட்பு கரங்கள், அத்தனையிலும் தெரியுது பார். அரிய கோயிலிலும் காணா, அந்த விண்ணகத்திலும் காணா, உன்னையும் என்னையும் படைத்து பாரில் உலாவிடச் செய்த பெரும் கருணையாளனின் பேருருவ தரிசனம். நன்றி, வணக்கம். இது தூத்துக்குடியிலிருந்து லட்சுமணன் சங்கரநாராயணன். சிறப்புங்க ஐயா, சிறப்பு. அருமையான உங்களது குரலில் சிறப்பானதொரு கவிதையை தந்தீர்கள். பாராட்டுக்கள் ஐயா. அடுத்ததாக நம்மிடையே இணைய இருப்பவர் இறுதியாக என்று சொல்ல முடியாது, உறுதியாக தன்னுடைய கவிதையை தந்தே ஆவேன் என்று விருப்ப தலைப்பு என்றதும் தலைப்பு இன்னும் வைக்கவில்லை என்றார். ஏன் இன்னும் வைக்கவில்லை? ஏனென்றால் தலைப்பே அதுதான். தலைப்பு இன்னும் வைக்கவில்லை என்று ஒரு கவிதை நூலை தொகுப்பாக இப்போது வெளியிடப்பட்டது. நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். வித்தியாசத்திற்கும் புது முயற்சிக்கும் புதுமையான கருத்துக்களுக்கும் சொந்தக்காரர் இவர். வாருங்கள் ஐயா, உங்களுடைய தலைப்பு இன்னும் வைக்கவில்லை என்ற தொகுப்பிலிருந்து உங்களுடைய கவிதையை வழங்குங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பு மகள் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நமக்காக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட திரு ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களுக்கும், பல நாடுகளிலும் இருந்து இணைந்து இந்த கவிதைகளை கேட்டுக்கொண்டும் எங்களோடு சேர்ந்து கவிதைகளை வழங்கி கொண்டும் இருக்கிற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் வழங்கி, இப்போது நான் வழங்கக்கூடிய கவிதையின் தலைப்பு செம்மணி. ஒண்ணு மண்ணா வாழ்ந்த ஜனம் மண்ணுக்குள்ள போனதையோ, உறவுன்னு சொன்னதெல்லாம் ஒண்ணுமில்ல ஆனதையோ, சின்னஞ்சிறு பிள்ளையெல்லாம் பொம்மையோட பையோட வீடு போக நினைத்ததையோ செம்மணியில் கிடக்குதையோ, தன்னுடைய மார்போடு தான் நினைச்ச பிள்ளையையோ தாய் மனசு பாவமையோ தாங்காத சோகமையோ, என்ன சொல்லி நான் அழுக ரத்தமெல்லாம் துடிக்குதையோ, என்ன சொல்லி நான் அழுக ரத்தமெல்லாம் துடிக்குதையோ, இன்னும் என்ன இருக்கிறது, இன்னும் என்ன இருக்கிறது, எல்லாமே போனது. மண்ணில் புதைந்த எலும்பு கூடுகள் புலம்புகின்றன,
மண்ணில் புதைந்த எலும்பு கூடுகள் புலம்புகின்றன. விண்ணில் திரியும் சூரியன் கண்களும் தழும்புகின்றன. தொப்புள் கொடி உறவுகளின் மரண ஓலம் விளம்புகின்றன. இப்படியா நடந்தது, இப்படியா நடந்தது என்று உலக இதயங்கள் கலங்குகின்றன. கொலைகாரனுக்கு சிவப்பு கம்பளம் விரித்தது யார் தெரியுமா? கூட இருந்தே காவு வாங்கிய கூட்டம் யார் புரியுமா? இலங்கையில் நடந்த இத்தனை கொடுமைக்கு நீதி கிடைக்குமா? ஈழத்தமிழினம் ஏந்திய கொடிகள் மீண்டும் பறக்குமா? இதுதான் கேள்வி, இதுதான் கேள்வி, இதுதான் கேள்வி, இதுதான் கேள்வி. எப்போது விடைகள் கிடைக்கும்? எலும்பு கூடுகள் எழுப்பும் கேள்வி யாரிடம் பதில்தான் இருக்கும்? எலும்பு கூடுகள் எழுப்பும் கேள்வி யாரிடம் பதில்தான் இருக்கும்? விதிதான் என்று ஒதுங்கி போவதோ, விதிதான் என்று ஒதுங்கி போவதோ விடுதலை யுகத்தை படைக்கும். விழுந்த உயிர்கள் பிணங்கள் அல்ல, விழுந்த உயிர்கள் பிணங்கள் அல்ல. விதையாய் 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 மீண்டும் 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 முளைக்கும். நன்றி, வணக்கம். நீலகண்ட தமிழன், சென்னையிலிருந்து. அருமை ஐயா, அருமை. வேக கவிதை தந்தீர்கள், அதுவும் சோக கவிதையாக தந்து விட்டீர்கள். உங்களுக்கு அடுத்தபடியாக கவிதை வாசிக்க ஆர்வமுடன் இருக்கின்றார் ஜெயமூர்த்தி அவர்கள். வாருங்கள் ஐயா, வந்து விரைந்து உங்களுடைய கவிதையை தாருங்கள். ஜெயமூர்த்தி ஐயா, வாருங்கள், உங்களுடைய கவிதையை தாருங்கள். வீடியோ ஆன் பண்ணுங்கள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். கேட்கிறதா? கேட்கிறது, தாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்கள். இதுவரை இலக்கண கட்டுப்பாடு இல்லாமல் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பாக புது கவிதை மூலமாக அனைத்து கவி அன்பர்களும் அவர்களுடைய வீறு கொண்ட கவிதைகளை வழங்கினார்கள். இது சற்று வேறு விதமாக இலக்கண கட்டுப்பாடோடு எழுதும் வெண்பாக்களை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். எனது தலைப்பு எத்தமிழ். தமிழ் பற்றி சில வெண்பாக்களும் மொழி நாட்களுக்காக நான் எழுதிய சில வெண்பாக்களும் உங்களுக்காக அளிக்கிறேன். முதல் வெண்பா: ஊனாய் உயிராய் உயர்நில் மலையின் நல் தேனாய் தெவிட்டாது இனிக்கும் அத்தீஞ்சுவையாய் வானாய் வளர்ந்த மொழிகட்கே நல் வேர்தான் ஆனாய் அருந்தமிழே இங்கு. இது முதல் கவிதை. இரண்டாவது வெண்பா: தமிழே எமக்கென்றும் தாய்மொழியாம் எந்தன் தமிழே எமக்கென்றும் வாய்மொழியாம் இங்கே தமிழே நீ என் தாய் உலக மொழிக்கென்றும் தமிழே நீ தாயானாய் இங்கு. இது இரண்டாவது வெண்பா. மூன்றாவது வெண்பா: சீரிழமைத்தான் வியந்தான் சுந்தரன் சீர்மிகும் பாரினில் தாயானாய் பல்மொழிக்கும் வேரினில் மூத்தவளும் மூப்பில்லா செவ்விழமையோடு எம்மை காத்தவளும் அன்றோ தமிழ். இது மூன்றாவது. இது மடக்கணியில் எழுதப்பட்டது. மடக்கணி என்பது ஒரு சொல்லில் பதத்தை பிரித்து காணலாம். வேறு வேறு பொருளாக வர எழுதலாம், அல்லது ஒரே சொல் பல பொருட்களை கொடுப்பது போலவும் பாடலாம். இது மடக்கணியில் வந்தது. பாலும் கனி மூன்றும் தேனும் கலந்த பாலும் சுவை கூட்ட காய்ச்சினது பெரும்பாலும் சுவை கூட்டும் நாவிலே ஆகா முப்பாலும் சுவைத்தது போல். இது திருக்குறளை பற்றியது. முப்பால் சேர்ந்த திருக்குறளை படிக்கும்போது பாலும் கனி எல்லா சுவைகளையும் கடந்து இனிக்கும் என்பது போல எழுதியது இது. சிறப்புங்க ஐயா, சிறப்பு, அருமையாக. இன்னும் ஒரே ஒரு கவிதை இருக்கிறது. இதுவும் மடக்கணியில் சேர்ந்தது. மாட்டின் கழுத்தில் மணியாம் தலையின் சிம்மாட்டின் தயவில் சுமையாம் திருடியே மாட்டின் கிடைக்கும் அடியாம் அணிகளை மாட்டின் கிடைக்கும் அழகு.
இது மூன்றாவது கவிதை. அது இறுதியாக இன்னும் 2 கவிதை இருக்கிறது, படிக்கவா? ஐயா, போதும், நிறைவு செய்து கொள்ளலாம். இதுவே அருமையாக இருக்கிறது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். நீங்கள் 4, 5 கவிதைகள் சிறப்பாக தந்து விட்டீர்கள். அதுவும் சரி, இறுதியாக ஒரு நன்றி கவிதை மட்டும் கூறுகிறேன். கவி கூற கூப்பிட்ட கண்ணால் விசையால் புவி போற்றும் நத்தமிழை போற்றி கவி பாட வந்தவனை வாவென்றே வாழ்த்தி கவி கேட்க குந்தியிரு கூட்டமே நன்றி. நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா, அருமையாக உங்களுடைய கவியை தந்தீர்கள். இப்பொழுது இறுதியாக நமக்காக வாழ்த்துரை வழங்க வருகின்றார் கவியரசி விஜயா அவர்கள். கவியரசி என்ற பெயர் கொண்ட இவர் நம்மை எல்லாம் கவிபாட விட்டுவிட்டு அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துரை தர வந்துள்ளார். நூல்வயல் பதிப்பகத்தின் பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் பல்வேறு நூல்களை வெளியிடுவதற்கு இந்த நூல்வயல் பதிப்பகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் பொறுப்பாளராக இருந்து பல்வேறு நூல்கள் வெளியாவதற்கு தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர் தான் கவியரசி இரா விஜயா அவர்கள். வாருங்கள் அம்மா, உங்களுடைய வாழ்த்துரை தந்து நிறைவு செய்யுங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று பாவேந்தரின் வழியில் நின்று அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரையும் செயலராம் பாரதிதாசனையும் வணங்கி உலக அமைதி மற்றும் நல்லிணக்க குழுவின் ஆன்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் இலக்கிய பூங்காதான், ஆனால் சாதனை பூங்கா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா என்பதை மாற்றி சாதனை பூங்காவாக வைத்து விடலாம். ஏனென்றால் அத்துணை சாதனை மலர்களை அன்றாடம் மலர வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் மாமணி சாதனை சிகரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி பூங்காவில் பூத்து பூலோகமெங்கும் மனம் பரப்பி வரும் இளைய சகோதரி சங்கத்தமிழ் தொலைக்காட்சி இயக்குனர், மேலாண் இயக்குனர் திருமதி திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களையும் மேலும் அவர்கள் மேலும் மேலும் வளர வாழ்த்தி நிகழ்ச்சியில் விருப்ப தலைப்பில் கவி படைத்து தமிழர் அமுதம் பருகத் தந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தமிழர்கள் மற்றும் அயலக அன்பர்கள் திருமதி ஸ்ரீபிரியா சேஷாத்ரி முதியோர் பேணுதல் என்ற தலைப்பிலும், திரு சண்முகம் அவர்கள் வானத்தின் கொடை என்ற தலைப்பிலும், திரு சந்திரசேகர் அவர்கள் ழகர கவிதை 67 ழகரங்கள், அதாவது தமிழுக்கு சிறப்பு ழகரம். தமிழையே பலர் தமிழ் என்று உச்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் 67 பெறாமல் கவிதை படைத்து திரு லட்சுமணன் சங்கர நாராயணன் அவர்கள் தரிசனம் என்ற தலைப்பிலும், திருமதி மல்லிகா அன்பழகன் அவர்கள் விடுதலையும் விவசாயமும் என்ற தலைப்பிலும், திருமதி கயல்விழி அவர்கள் எனது கவிதை என்ற தலைப்பிலும், திருமதி ஜாக்குலின் மேரி அவர்கள் புன்னகை என்ற தலைப்பிலும், திருமதி சாந்தி சின்னத்தம்பி அவர்கள் புரிதலின் புன்னகை என்ற தலைப்பிலும், திருமதி பால் தங்கம் தோல்வியில் கலங்காதே என்ற தலைப்பிலும், திருமதி சித்ரா அவர்கள் ஐந்தினை இன்று தெரிந்தனை என்ற தலைப்பிலும், திருமதி ஜோதிராமன் அவர்கள் உலகம் என்ற தலைப்பிலும், திருமதி சங்கீதா செல்வின் அவர்கள் அன்பின் துதி என்ற தலைப்பிலும், மற்றும் ஆயிஷா சித்திக் அவர்கள் யாவரும் கேளீர் என்ற தலைப்பிலும், மற்றும்
சுரேஷ் சென்னையிலிருந்து உலகம் அமைதியில் மலரட்டும் என்ற தலைப்பிலும், தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் நிறுவனர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்கள் செம்மணி என்ற தலைப்பிலும் வீராவேசமான கவிதை ஒன்று நமக்கு வழங்கினார். இப்படி இன்னும் சில அன்பர்களும் நான் விடுபட்டு சொல்ல மறந்திருந்தால் பொறுத்தருளும். அத்துணை அன்பர்களும் மிகவும் அழகாக கவிதை மழை பொழிந்தீர்கள். இந்த இனிய கவிதை மழையில் நாங்கள் நனைந்து மகிழ்ந்து உள்ளம் மகிழ்ந்து நெகிழ்ந்து உருகி இருக்கிறோம். அந்த அளவுக்கு மிகச் சிறப்பான கவிதைகள், ஒவ்வொன்றும் ஒரு கருத்தை எடுத்து, அவர்களுடைய விருப்ப தலைப்பானாலும் கருத்துக்கள் சிறப்பான கருத்துக்களாக அல்ல உலகம் என்ற தலைப்பில் சொல்லும் போது அத்துணை நல்ல விஷயங்களும் சொல்லப்பட்டன. முறைகேடாக நடக்கக்கூடிய அத்துணை விஷயங்களும் அங்கு எடுத்துரைக்கப்பட்டன. அதுபோல் ஒவ்வொரு கவிதையிலும் ஒரு சிறப்பு. அடுத்த முதியோர் பேணுதல் என்று சொல்லும் போது இன்றைய காலகட்டத்தில் அது மிக முக்கியமான ஒரு அம்சம். அன்றைய காலத்தில் முதியோர்கள் வீட்டிலிருந்து இளையவர்களால் பேணப்பட்டு வந்தது இயல்பு. ஆனால் இப்போது வேலை நிமித்தம் காரணமாக இருவரும் பணிக்கு செல்லும் போது முதியோர் இல்லம் தேடி தன்னுடைய தாய் தந்தை பெற்றோரை அனுப்ப வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை என்றாலும் முதியோரை இல்லத்தில் வைத்து பேணும் அந்த நல்லுள்ளங்களை பாராட்டுகிறோம். அதற்கான ஒரு கருத்தை எடுத்து வைத்தமைக்கு அவர்களை பாராட்டுகிறோம். இப்படி ஒவ்வொரு கவிஞரின் படைப்பிலும் மிக அற்புதமான கருத்துக்கள், மக்களுக்கு சென்று சேர வேண்டிய நல்ல கருத்துக்கள் இடம்பெற்றன. இதுபோல் இன்னும் பல நிகழ்வுகள் நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் மூலம் உலகம் முழுக்க சென்று சேர வேண்டும். நம்முடைய பூங்காவின் செயல்பாடுகள் உலகத்தில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும், அன்பு பற்றி ஒரு கவிதையில் சொல்லப்பட்டது. அன்புதான் உலகை ஆளக்கூடியது, அதுதான் அமைதிக்கு வழிவகுக்கும். போர்மேகம் எந்த நாளும் சூழ்ந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அன்பு ஒன்றே அறவழி ஒன்றே நல்ல வழி என்பதை எடுத்துரைக்கும் கவிதைகளும் இதில் இடம்பெற்றன. இறுதியாக ஒரு ஜெயமூர்த்தி என்பவர் ஒரு கவிதை தந்தார். அதில் வெண்பா கவிதை வாசிக்கப்பட்டது. மிகவும் சிறப்பான அம்சம். எல்லோருடைய கவிதைகளும் இனிமையாகவும் மிகவும் சிறப்பாகவும் அமைந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்காக ஏற்பாடு செய்து எமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நல்கி உலகெங்கிலும் எமது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கவிஞர்களின் கவிதைகள் சென்று சேர வாய்ப்பு நல்கிய PSSM அமைப்பிற்கு நன்றியையும், இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திய எம் இளைய சகோதரி திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களையும், மற்றும் இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து எமக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக ஏற்றுவிடும் ஏணியாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் இணைந்தால் சிறப்படையலாம் என்ற ஒரு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி அன்றாடம் சாதனை படைத்து வரும் திரு நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், ஆண்டோர் பெருமக்களுக்கும், கவி படைத்த அத்துணை கவிஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அனைவருக்கும் என்றும் எப்போதும் உண்டு. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அருமையான நிகழ்ச்சி, அருமையான கவிதைக்களம். மீண்டும் நாங்கள் அடுத்த மாதம் நாங்கள் சந்திக்க வேண்டும். அதாவது சனிக்கிழமை 13ஆம் தேதி செப்டம்பர் 3:30 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி, முதலில் நான் இன்றைக்கு எல்லோரையும் பாராட்டியும் வாழ்த்தியும் 30 வினாடிகள் எல்லோரும் தயவு செய்து கைதட்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மிகவும் நன்றியில் பங்கு பெற்றவர்கள் எல்லோருக்கும் நன்றி. பலர் chat பாக்ஸ்லையும் எழுதியிருக்கிறார்கள். என்றபடியா நேரம் கருதி நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போறதுக்கு, உண்மையாக 1 மணித்தியால நிகழ்ச்சி 1 மணி 15 நிமிடத்துக்கு மேலாக போய்விட்டது. ஒரு நிகழ்ச்சியை ஒரு சில நேரங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் செய்தால் நன்றாக இருக்கும். சிலர் 3 கவிதைகள் பாடாமல் ஒரு கவிதையை பாடும்படி கேட்டுக்கொள்கின்றேன். சுருக்கமாக எல்லாம் சொன்னால் நல்லா இருக்கும். chat பாக்ஸை நீங்க வேணுமெண்டா வாசிங்கோ. நீங்கள் யாரும் பேச இருந்தால் வேற என்ன
விஷயங்களில் பேசுவதற்கு மிக ஆவலாக இருந்த இந்த தளத்தில் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது இறுதியாக சிவகாமி சுந்தரம் அம்மா, நீங்க என்ன சொல்றேன்னா சொல்லுங்க. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு மிகவும் தாமதமாகிவிட்டது, நீங்க சொல்லி எடுத்து நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். மிகுந்த நன்றி ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு இப்படி ஒரு வாய்ப்பளித்த இந்த உலக அமைதி நல்லிணக்க குழுவிற்கும் பிரிட்டானியா இந்திய தமிழ் வானொலிக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாதந்தோறும் இந்த அமைப்பில் எங்களை பட்டிமன்றங்கள், கவியரங்கங்கள், கருத்தரங்கங்கள், இது போன்ற கவிதை களம், பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு வாய்ப்பளித்ததற்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிகவும் நன்றி. அடுத்ததாக நாங்கள் வழக்கம் போல தியானத்துக்கு செல்வோம். நன்றி.